பாக்கியலட்சுமி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுவோம். ராதிகாவிடம் கோபி, அதிர்ந்த ஈஸ்வரியா, இன்று இதுதான். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். பாக்கியலட்சுமி சீரியலில் அதாவது இனியா அவளிடம் தனது காதலை சொல்வாளா என்று அடுத்த கதைக்களம் உருவாகியுள்ளதாம். அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண பயங்கரமா யோசிச்ச ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் என்று இனியா சொல்கிறார். என்ன ஐடியா என்று காதலன் கொஞ்சலாக கேட்க, அம்மாவிடம் பணிபுரிவுகளிடம் அம்மா பற்றி பேச சொல்லி அதை வீடியோ எடுத்து அம்மாவுக்கு போட்டு காட்டலாம்னு இருக்கேன் என்று அதை விட இனியா பதிலளிக்கிறாராம். திரும்ப காதலனும் வாவ் செம்ம ஐடியா, இந்த ஐடியா வந்துச்சு, நல்ல ஐடியாவே இருக்கே என அவர் கூறுகிறார். அதனைத் தொடர்ந்துதான் அதன் பின் நடுஇரவில் இனியாவுக்கு போன் வருகிறது. பார்த்தால் அது அண்ணன் எலியன் போன். ஐயோ நேரமாகிடுச்சே, அம்மா பிறந்தநாள், தூங்கிட்டு மறந்துட்டேனே என்று பதறி எடுத்து ஓடுகிறாள் இனியா. வீட்டு கதவை திறந்ததால் எலி நிற்கிறாள். வாவ் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணலாம் என்று எழில் சொல்கிறாராம். உறங்கிக் கொண்டிருக்கும் பாக்கியாவை, அதுவும் முழுக்க மேக்கப்போடு போட்டு உறங்கிக் கொண்டிருக்கும் பாக்கியாவை எழுப்பி மகள்கள் ஆகியோரும் சர்ப்ரைஸ் தருகிறாராம். அவர்கள் கேக் வாங்கி வந்திருக்க, எதுக்குப்பா இதெல்லாம், சின்ன புள்ள மாதிரி என்று சலித்துக் கொள்ளும் பாக்கியாவிடம், சின்ன புள்ள மாதிரி பிறந்தநாள் கொண்டாட போற, கேக் வெட்ட மாட்டியா என லைட்டா தூராராம் ஈஸ்வரி. அதன் பின் தான் கேக் வெட்டி அனைவரும் மகிழ்கின்றனர். திட்டமிட்டபடி பாக்கியாவின் ரெஸ்டாரண்டில் பிறந்தநாள் கொண்டாட்டமும் நடக்கிறது. பாக்கியாவின் அழைப்பின் பேரில் வாடிக்கையாளர்கள் பலரும் அதில் பங்கேற்கின்றனர். அனைவரும் வரவேற்கும் பாக்கியா அவர்கள் முன்னிலையில் தான் கேக்கும் வெட்டி கொண்டாடுகிறார் தனது பிறந்த நாளை. பாக்கியா அழைப்பில் ராதிகா அங்கு வருகிறாராம். ஈஸ்வரி என்ன சொல்வதென்று தெரியவில்லை. ஆனால் அனைவரும் நலம் விசாரிக்கின்றனர். ராதிகா அதன் பின் தான் பாக்கியாவிடம் பேசுகிறார். மயுவை ஏன் கூட்டிட்டு வரல என்று கேட்கிறார் பாக்கியா. அதன் பின் தான் அவரவராக குழுவாக பேசிக் கொண்டிருக்க, அதை தன் அம்மாவுடன் அமர்ந்து சோகமாக பார்க்கிறான் கோபி. மேலும் அதனைத் தொடர்ந்து அந்த நேரத்தில் தான் குறுக்கே வரும் இனியா. அனைவரும் ஒரு இடத்தில் ஒன்றிணைக்கின்றனர். ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் தரப்போவதாக இனியா கூறுகிறாள். அனைவரும் என்ன சர்ப்ரைஸ் என்று எதிர்பார்ப்போடு நிற்கிறார்கள். பாக்கியாவுக்கு ஆர்வம் அதை அறிந்து கொள்வதில். அத்தோடு முடிகிறது இன்றைய எபிசோடானது. அடுத்த கதைக்களத்தில் தன் காதலிடம் கூறிய அந்த சர்ப்ரைஸ் தான் இனியா என்ன செய்ய போகிறாள் என்று அது கதைகளம் உருவாகியுள்ளதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.